எல்லா நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட கொடூரமான 5 படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல நான் சொல்ற எந்த ஒரு மூவிஸையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. 5ஆவதா நம்ம பார்க்க போற மூவி குரோட்டஸ்க். இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. படத்தோட டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே படமும் ரொம்பவே கோரமா இருக்கும். இந்த படத்துல 2 கப்பிள்ஸ் ஒரு டாக்டரால கடத்தப்படுறாங்க. ஆனா இது சாதாரண கிட்னாப் மூவின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. கிட்டத்தட்ட இந்த படம் முழுவதுமே கொடுமைப்படுத்துறது, சித்திரவதை பண்றது, இந்த மாதிரியான காட்சிகள் தான் அதிகமா இருக்கும். அதனால யூகேல இந்த மூவியை இது தேவையில்லாத வன்முறை மூவின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஜப்பான்ல கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இது வெறும் படம் மட்டும் இல்ல, இதுல உங்களால எந்த அளவுக்கு கொடூரத்தை பார்க்க முடியும்னு அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க. உங்களால ஃபுல் படத்தையும் பார்க்க முடியாது. சோ இதயம் பலவீனமானவங்க இந்த படத்தை பார்க்க வேண்டாம். 4ஆவதா நம்ம பார்க்க போற படம் தி சாட்னஸ். இந்த படம் ஒரு சாதாரண வைரஸ் தொற்று மூவி மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஆனா இந்த வைரஸ்னால யாரும் ஜாம்பியா மாற மாட்டாங்க. அதுக்கு பதிலா இது அவங்களுக்குள்ள இருக்கிற கொடூரமான மனிதனை வெளியே கொண்டு வந்துச்சு. இதோட விளைவு குழப்பமான மனநிலை, தொடர்ச்சியான வன்முறை, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற மாதிரியான செயல்கள், இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. த்ரில்லர் மூவிஸோட பெரிய ஃபேன்ஸ் கூட இந்த படத்தை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. சில நாடுகள்ல இந்த மூவி அதிகமாவே சென்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா மத்த எல்லாரும் இந்த படத்தை ரொம்பவே வித்தியாசமா எடுத்திருக்காங்கன்னு சொல்லி பாராட்டினாங்க. இந்த படத்தோட கதை ரொம்பவே வேகமா போகும். இத பார்த்துட்டீங்கன்னா இதோட ஸ்டோரி உங்களால மறக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க இந்த படத்தை பார்த்திருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 3ஆவதா நம்ம பார்க்க போற மூவி இன்சைட். இது பிரான்ஸ்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். இது வரைக்கும் ரிலீஸ் ஆன கோரமான படங்கள்லயே இந்த படம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்த படத்துல ஒரு கர்ப்பிணி பொண்ணு கிறிஸ்மஸ் ஈவ்ல அவளோட வீட்டுல இருக்கிறா. ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு பயங்கரமான நோக்கத்தோட அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த படத்தை தனியா காட்டுறதே இதுல வர ராவான சீன் தான் ரொம்பவே கோரமா இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் படம் பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. இந்த படத்தை நிறைய இடத்துல பேன் பண்ணிட்டாங்க. சில இடத்துல அந்த ராவான சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி தூக்கிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் இது ஒரு பயங்கரமான ஹாரர் மூவியா இருக்கு. 2ஆவதா நம்ம பார்க்க போற படம் மார்டர்ஸ். இதுவும் ஒரு பிரெஞ்சு ஹாரர் மூவி தான். இந்த படமும் ரொம்பவே அருவருப்பான படம்னு பேர் வாங்கியிருக்கு. ஆரம்பத்துல இந்த படம் பார்க்கிறதுக்கு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தெரிஞ்சாலும் போக போக இந்த படம் வலியில துடிக்கிறதையும் சித்திரவத்தை அனுபவிக்கிறதையும் காட்டுற ஒரு கோரமான படமா மாறிடும். இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ரொம்பவே பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. ஆஸ்திரேலியாவில் இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய கண்ட்ரீஸ்ல இந்த படத்தை ஹெவியா சென்சர் பண்ணாங்க. சில பேர் இது பிரெஞ்சு மூவிஸ்லயே ஒரு பயங்கரமான மாஸ்டர் பீஸ் படம்னு சொன்னாங்க. ஆனா இன்னும் சில பேர் இந்த படத்தை தேவை இல்லாத படம்னு சொன்னாங்க. பட் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, இந்த படத்தோட எண்டிங் நிறைய கேள்விகள் ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்டு போயிருக்கு. அதனாலதான் இன்னும் நிறைய பேர் இப்போ வரைக்கும் இந்த மூவி பத்தி பேசிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம பார்க்க போற படம் ஆகஸ்ட் அண்டர் கிரவுண்ட் மோல்டும். இந்த மாதிரி படம் இது வரைக்கும் யாருமே எடுத்தது இல்ல. இது பார்க்கிறதுக்கு படம் மாதிரியே இருக்காது. இது உண்மையாவே தப்பு பண்றவங்க அவங்க பண்றதா ஒரு கேமரால வீடியோ எடுத்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும். இந்த படத்துல ஸ்டோரியே கிடையாது. வெறும் ராவா கெட்டவங்க பண்ற எல்லா சிலிமிஷத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். இது பார்க்கிறதுக்கு அப்படியே ரியலா இருக்கும். இந்த படம் பேன் ஆனதுக்கு ரீசனும் இதுதான். இந்த படத்தை பார்த்த நிறைய ஆடியன்ஸ் இது படம் மாதிரியே இல்ல, உண்மையாவே நடந்த கிரைம் ஃபுட்டேஜஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த படத்தோட போட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் யூஸ் பண்ண முடியாததுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு ராவா படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. சோ இந்த படத்தை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சோ படம் ஹாரரா இருக்கணும்னா படத்துல கோஸ்டோ இல்ல மான்ஸ்டரோ இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களும் மக்களை பயமுறுத்தும். இந்த லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கிரீன்ல தெரியற வீடியோவை இன்னும் பார்க்கலனா அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன். நன்றி, வணக்கம், பை பை.